இந்த ஃபார்மை கூட வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ம். நேரா voters.eci.gov.in போயிட்டு நீங்க அடிச்சீங்கனாவே அங்க போனீங்கன்னா அந்த ஃபில் இன் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். உங்க மொபைல் நம்பரை சொல்லிட்டீங்கன்னா ஓடிபி வரும். அதை போட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணலாம். அந்த ஃபில் பண்றதுக்கு முன்னாடி 3 கேட்பாங்க. ம். 3ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணணும். ஒன்று, என்னுடைய பேர் ஏற்கனவே பழைய எஸ்ஐஆர்ல இருக்குதா? ம். என் பேர் இல்லை, ஆனா எங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டி பேர் இருக்குதா? இல்ல யாருடைய இதுவுமே வந்து எஸ்ஐஆர்ல இல்ல. இந்த 3ல எதை வேணாலும் நீங்க கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு இருக்கிறத வச்சு. இல்ல சார், இந்த எஸ்ஐஆர் இல்ல இதை சொல்லிட்டோம்னா தான் மக்களுக்கு சரி சொல்லுங்க. அப்ப இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து என் பேரும் இல்ல, எங்க அப்பா பேரும் இல்ல, அம்மா சார், இது பேரும் இல்ல. ஆன்லைன் ஃபார்ம் இல்ல ஒரே நிமிஷம். சரி சொல்லுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி அங்க இந்த ஃபார்ம்ல என்ன கேட்டாங்களோ ம். அதே தகவல். இப்ப இந்த கீழே அந்த 2வது பகுதி 3வது பகுதி சொன்னோம் பாத்தீங்களா? இப்ப என்னுடைய பேரும் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்லைன்னாவே அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த 2வது பகுதி 3வது பகுதியே வராது. ம். இப்ப என்னுடைய பேரு எஸ்ஐஆர்ல இருக்குன்னு நான் கிளிக் பண்ணேன்னா 2வது பகுதி வரும். சரி. இல்ல எங்க அப்பா பகுதி இப்ப இருக்குது, என் பேரும் இருக்குதுனாக்கா 2 3 வரும். ம். அப்போ இதுல வந்து நீங்க ஃபில் பண்றதுக்கு மீறி போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ம். போட்டோவை வந்து நீங்க upload உறவினர்னு பண்ணணும். ஒரு காலம் இருக்கு, ஒரு அதை box, தான் அது சொன்னேன். இருக்கு. உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபில் பண்ணி அதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் எங்க போய் தேடுறது? தேவையில்லைங்கிறேன். ஆ? நீங்க அதுலயே எலக்டோரல் ரோல் கொடுக்குறாங்க. ஆ. இதை அவங்க பிஎல்ஓவும் இதை ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா வர்றாங்க. எத்தனை பேருக்கு பிஎல்ஓ உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க? எத்தனை பேருக்கு ஒரு பிஎல்ஓ போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு வார்டுக்கு ஒரு பிஎல்ஓ, ம். ஒரு தொகுதிக்கு ஒரு பிஎல்ஓ இல்ல, சரி. தொகுதிக்கு இருக்கிறது இஆர்ஓ. ஆமா. அப்போ அதான் ஒவ்வொரு பிஎல்ஓ கலெக்ட் வார்டுக்கும் பண்ணி எடுத்து போய் யூஆர்ஓ கிட்ட கொடுப்பாங்க. ஒவ்வொரு தொகுதி வார்டுக்கும் ஒரு பிஎல்ஓ உண்டு. சரி. அந்த பிஎல்ஓ நேரடியா வீட்டுக்கு போறது. இப்ப பல பேர் என்ன சந்தேகம் வைப்பாங்கன்னா, இல்ல நாங்க வரும்போது வீட்டுல இல்லைன்னா நாங்க என்ன பண்றது, வேலைக்கு போக வேண்டாமா, போய் தொழிலை பார்க்க வேண்டாமான்னு 3 தடவை வருவாங்க. இந்த 30 நாளுக்குள்ளார 3 தடவை கட்டாயம் உங்க வீட்டுக்கு வரணும். ம். இந்த பிஎல்ஓஸ் மட்டும் கிடையாது, ம். அரசியல் கட்சிகளை சார்ந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ம். இந்த எக்ஸசைஸ்ல பீகார்ல நடந்து முடிஞ்சதுல ம். அந்த மாநிலத்தை சேர்ந்த 12 கட்சிகளை சார்ந்த 1,60,814 பூத் லெவல் ஏஜென்ட் இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அப்போ இத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த எக்ஸசைஸ பண்ண போறாங்க. ம். இது என்னமோ ஃபார்முக்கு இப்ப 1000 ரூபாய்ன்னு அதுக்கு ஒரு படிவம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஆமா. மாசத்துக்கு 1000 ரூபானா ஆமா. அப்பெல்லாம் இந்த பாமரங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு தெரிஞ்சிருமா?